Shri Parashakti Vidyala CBSE Class 10 Standard Subject Mathematics. Next, let us see the example 19 in your maths book. Okay. A boat goes 30 km upstream and 44 km downstream in 10 hours. In 13 hours, it can go 40 km upstream and 55 km downstream. Determine the speed of the stream and depth of the boat in still water. This is the question. Here we have to find the speed of the stream and speed of the boat in still water. Okay va? இதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ரீம்னா என்னது, டவுன் ஸ்ட்ரீம்னா என்னதுன்னு பார்க்க போறோம். கிளியரா? see the figure. சோ இது ஒரு ரிவரா நீங்க அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ரிவர், இங்க ஒரு போட் இருக்கு. இப்போ போட்டோட ஸ்பீடு வேற, ரிவரோட ஸ்பீடு வேற. ஓகேவா? போட்டோட ஸ்பீட வந்து x கிலோமீட்டர் பெர் ஹார் அண்ணா சூஸ் பண்ணிருக்கேன். எப்பயுமே ஸ்பீட் should be in x கிலோமீட்டர் பெர் ஹார்ல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகே, ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் y கிலோமீட்டர் பெர் ஹார். கிளியரா? போட்டோட ஸ்பீட் வேற, ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வேற. ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா நீரோட்டம். ஓகேவா? இப்போ இதுல ரிவர்ல என்ன ஆகும், இந்த வாட்டர் வந்து என்ன ஆகும், மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இப்ப போட்டு அங்க இருக்கு, இந்த வாட்டர் மூவ் ஆகுது. இப்போ போட்டோட ஸ்பீட் வேற இருக்கும், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேற இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த போட்டும் இந்த ஸ்ட்ரீமும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. கிளியர்? இஃப் எ போட் மூவ்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப் த ரிவர் இஸ் டினோட்டட் பை டவுன் ஸ்ட்ரீம். கிளியர்? போட்டும் ரிவர் என்ன ஆகுது, சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா அது என்ன நம்ம சூஸ் பண்றோம்னா டவுன் ஸ்ட்ரீம். கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது ஒரு ரிவர்னு நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ இதுல ஒரு போட் இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேற, போட்டோட ஸ்பீடு வேற. ஓகேவா? போட்டோட ஸ்பீடு வந்து எப்படி இருக்கு, x கிலோமீட்டர் பெர் ஹார்னு எடுத்துக்கோம். ஸ்ட்ரீமோட ஸ்பீட வந்து y கிலோமீட்டர் பெர் ஹார்னு சூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த ரிவர் என்ன ஆகுதுன்னா ரிவரும் மூவ் ஆகுது, போட்டும் மூவ் ஆகுது. ரெண்டுமே அட் த சேம் டைம் என்ன ஆகுது, இங்க உங்களுக்கு மூவ் ஆகிட்டு போகுது. கிளியரா? சோ இப்போ போட்டும் ஸ்ட்ரீமும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறனால இதை என்னன்னு சொல்றாங்க உங்களுக்கு, அப் ஸ்ட்ரீம், சாரி டவுன் ஸ்ட்ரீம் சொல்றாங்க. கிளியரா? சோ போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகேவா? சோ சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறப்ப இது என்ன டினோட் பண்றோம், நம்ம டவுன் ஸ்ட்ரீம் டினோட் பண்றோம். கிளியரா? நெக்ஸ்ட் இந்த ஃபிகரை பாருங்க. இங்க த சேம் போட். ஓகேவா? போட்டோட ஸ்பீட் என்ன நான் சூஸ் பண்ணிருக்கேன், x கிலோமீட்டர் பெர் ஹார். தென் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் இஸ் y கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேவா? இப்போ இந்த போட்டும் என்ன ஆகுதுன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. கிளியரா? ரிவர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இத பாருங்க, இதுதான் ரிவர். ஓகேவா? இத ரிவர்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து போட், போட்டோட ஸ்பீடு வேற, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வேற. ஓகேவா? இப்போ இது மூவ் ஆகுது, உங்களுக்கு இப்படி மூவ் ஆகுது. கரெக்டா? ரிவர் வந்து ரிவர் அந்த சைடு மூவ் ஆகுது, போட் வந்து இந்த சைடு மூவ் ஆகுது. சோ இது என்ன டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. இஃப் எ போட் மூவ்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த ரிவர் இஸ் டினோட்டட் பை அப்ஸ்ட்ரீம். கிளியரா? இஃப் எ போட் மூவ்ஸ் opposite direction, okay, is denoted by upstream. Okay, next see the solution. Okay, let the speed of the boat in still water. Okay, கவனிங்க, boat ஓட speed of a boat in still water.
is denoted by x kilometer per hour. ஓகேவா? Speed of a boat என்ன choose பண்ணிருக்கோம்? x kilometer per hour. So speed of the boat in still water be x kilometer per hour. Next, speed of the stream. Okay, speed of the stream be y kilometer per hour. Clear? Next, we know that distance equal to speed into time. Okay, so distance equal to speed into time. இந்த speed வந்து ரெண்டு கேஸ் இருக்கு. ரெண்டு கேஸா நம்ம பிரிக்கிறோம். First என்னன்னா speed of the downstream. Speed of the downstream. So another speed என்னது? Speed of the upstream பிரிக்கிறோம். ஓகேவா? இப்ப நான் downstream என்ன சொன்னேன்? If a boat moves in the same direction of the river. Okay, if a boat moves in the same direction of the river is denoted by downstream. Okay, so downstream என்னது? Speed of the boat to speed of the stream எங்க இருக்கு? Same directionல மூவ் ஆகுது. ஓகேவா? So இதோட net speed, net means total speed என்ன சூஸ் பண்றாங்க? Speed of the boat x, speed of the stream y. So இப்ப total என்னது? x plus y kilometer per hour. Okay, so speed of the downstream is denoted by x plus y kilometer per hour அப்படின்னு சூஸ் பண்றாங்க. Next, speed of the upstream. So upstream என்னது? If a boat moves in opposite direction of the river. Okay, என்ன ஆகுது? boat இந்த டைரக்ஷன்லயும் river இந்த டைரக்ஷன்லயும் opposite direction என்ன ஆகுது? மூவ் ஆகுது அப்படின்னா இது என்னன்னு நம்ம சொன்னோம்? upstream னு denote பண்ணிருக்கோம். ஓகேவா? It is denoted by upstream. Okay, so இப்ப இதோடைய speed என்னது? Speed of the upstream is x minus y kilometer per hour. Speed of the upstream is x minus y kilometer per hour. Speed of the boat downstream equal to x plus y kilometer per hour. Then speed of the boat upstream is x minus y kilometer per hour. Okay, see the question. A boat goes 30 kilometer upstream and 44 kilometer downstream in 10 hours. Okay, in 13 hours it can go 40 kilometer upstream and 55 kilometer downstream. Okay, here we find the speed of the stream and that of the boat in still water. Okay, we know that distance equal to speed into time. Okay, so time equal to distance by speed. So first time taken to cover 30 kilometer upstream. Upstream oda time என்னன்னு பார்க்க போறோம். Time taken to cover 30 kilometer upstream. Formula என்னது? Time denoted t1. Then distance எப்பயுமே கிலோமீட்டர்ல தான் இருக்கும். ஓகேவா? 30 கிலோமீட்டர், 44 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 55 கிலோமீட்டர். சோ கிலோமீட்டர்ல இருந்துச்சுன்னா அது டிஸ்டன்ஸ குறிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பீட். எஸ், denote the speed. ஸ்பீட் எப்படி இருக்கும்னா கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா அது ஸ்பீடுன்னு அர்த்தம். ஓகேவா? So time taken to cover 30 kilometer upstream. இதோட டைம் என்னது? டைம் வந்து t1 equal to here equal to distance எவ்வளவு நமக்கு இங்க 30 kilometer distance. So distance நேரம் என்ன எழுதிட்டேன்? 30 kilometer by speed. எதோட ஸ்பீட் பார்க்க போறோம்? upstream ஓட ஸ்பீட். Speed of the upstream என்ன ஃபைண்ட் பண்ணோம் நம்ம? x minus y. So t1 equal to என்னது? 30 by x minus y. Okay, next time taken to cover 44 kilometer downstream. Okay, so time taken என்ன choose பண்ணிருக்கேன்? t2 னு. Okay, t2 equal to the same distance by speed. So இங்க distance இங்க எவ்வளவு? 44 kilometer distance.
44 by speed of the downstream. Speed of the downstream என்ன find பண்ணிருக்கோம்? x plus y. So T2 equal to என்னது? 44 by x plus y. So next we find the total time taken. So ரெண்டையும் ஆட் பண்ண போறோம். Total time எவ்வளவு அப்படினா, so total time taken means T1 plus T2 is 10 hours. So ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு hours ஆகுது நமக்கு? 10 hours ஆகுது. So அப்போ T1 plus T2. So T1 is 30 by x minus y plus T2 value is 44 by x plus y equal to எவ்வளவு hours ஆகுது? 10 hours. Okay. This is the equation 1. Okay. Next we find the second equation. Time taken to cover 40 kilometer upstream. Okay. So T1 equal to distance 40 kilometer for upstream speed is x minus y. So T1 equal to 40 by x minus y. Okay. Next, time taken to cover 55 kilometer downstream. We find the time T2. So T2 equal to distance by speed. So distance 55. Then speed of the downstream is x plus y. So T2 equal to 55 by x plus y. So total time taken T1 plus T2 is 13 hours. Okay ba? For the second equation. The second equation is 40 by x minus y plus 55 by x plus y equal to 13. So this is the second equation. Let us introduce the new variable p and q. Okay. Where p equal to 1 by x minus y and q equal to 1 by x plus y. Okay. The given equation can be written as 30p plus 44q equal to 10. Then 40p plus 55q equal to 13. Here we have to solve this equation by using elimination method. Okay ba? இந்த equation elimination method use பண்ணி solve பண்றோம். So elimination method na ஏதாச்சும் ஒரு variable eliminate பண்ணனும். நான் இன்னைக்கு p variable choose பண்ணிருக்கேன். p eliminate பண்ண போறேன். Okay ba? So for second equation oda p coefficient என்னது 40. So first equation is multiple by 40. Then first equation oda p coefficient 30. Second equation is multiple by 30. Okay. So multiple the equations. 40 into 30, 1200 p. 44q into 40, 1760 q. 10 into 40, 400. Okay. Similarly, 40p into 30, 1200 p plus 55q into 30, 1650 q equal to 13 into 30, 360. Okay. So இங்க நான் எதை eliminate பண்ண போறேன்? p variable. So p ஐ கவனிங்க. இங்க 1200p 1200p இருக்கு. ரெண்டுமே plus signல இருக்கு. Opposite signல இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? Cancel பண்ண முடியும். ஓகேவா? So அதனால என்ன பண்றேன் நானு இங்க செகண்ட் எக்ஸ்பிரஷனோட சைனை ஃபுல்லா சேஞ்ச் பண்றேன் சப்ட்ராக்ஷனுக்கு. ஓகேவா? சோ சப்ட்ராக்ஷன் பண்றப்ப செகண்ட் எக்ஸ்பிரஷனோட சைனை மட்டும் மாத்தணும். பிளஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் பிளஸ். சோ இதுல எல்லாமே பிளஸ் டேர்ம் தான் இருக்கு. ஓகேவா? there is no sign means we consider as plus. Okay.